வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நம்ம பிரபஞ்ச பேச்சாளர், கைரேகை நிபுணர், ஜோதிட இளவரசி, சிவகாசி பட்டாசு அப்படின்னு இன்னும் நிறைய பட்டங்களை சொல்லிகிட்டே போகலாம். இப்போ கைரேகை வந்து ஆன்லைனில் 10 நாள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நேரடி வகுப்பு அப்படின்னு 2 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க தான் எடுத்தாங்க. அதோட ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் இருக்கார். அதனால் அம்மா அவர்களை வந்து வருக வருக என வரவேற்கிறோம். ராஜலட்சுமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண கால நிர்ணயம் மற்றும் பரிகாரங்களை பற்றி நம்மளுக்கு பட்டாசு போல பொரிய வந்திருக்கிறாங்க. வாங்க சகோதரி, வந்து பேசுங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி அவ்வளோ நல்லா பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தோட கால நிர்ணயம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனை அப்படின்னு அமைகிறது எது? திருமணம் தான். என்னை பொறுத்தளவு அதுதான். இப்போ கல்யாணம் நடந்து குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்கிறவங்கள எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, நல்லது கெட்டது பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவங்கள முதல்ல சபையில் நிறுத்துவாங்க. கல்யாணம் நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வயதுக்கு அப்புறம் திருமணம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒரு ஆளுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதுவும் போல அடுத்த ஜென்ரேஷனுக்கு போறதுக்கு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற பந்தம் தான். இந்த பந்தத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த காலத்துல உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது அதுதான் பெரிய ஒரு இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய சாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் தான். திருமணத்துக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, அப்படி இப்படின்ட்டு ஒரே அலைச்சல் திருச்சல். திருமணம் பண்ணி வைக்கிறங்காட்டி அவங்களுடைய பேரண்ட்டே படாத பாடு பட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா பொண்ணும் அந்த லெவலில் இருக்கிறாங்க, நல்லா படிக்க வச்சிடுறாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேட்டகரியில் இந்த பொசிஷனில் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வீடு வாசல் எல்லாமே செட்டில்மெண்ட்டான ஒருத்தவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்கள் வந்து நிறைய கண்டிஷன் வச்சிடுறாங்க. அதே போல தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த காலகட்டங்களில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதியாயிருக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லக்னாதிபதி கொடுப்பனை எந்த லெவலில் இருக்குது, ஒரு லைஃப் பார்ட்னர் வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த லெவலில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு லக்னாதிபதி முதல்ல எடுக்கணும். லக்னாதிபதி ஒரு குடும்பத்தை வச்சு அனுபவிக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்காரா இல்லையாங்கிறத அவரையும் முதல்ல பார்க்கணும். அடுத்தது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி எந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத எடுக்கணும். அடுத்தது கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கணும்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு யாருடைய ஸ்டார்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இதை விட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் கான்செப்டாக வருது அப்படிங்கிறது தான். தசாபுத்தி எடுக்காமல் திருமண கால நிர்ணயம் அப்படிங்கிறது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். 2இல் அமர்ந்த தசாபுத்தி காலகட்டங்களில் 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட காலகட்டங்களில் இல்லை 7இல் நின்றவனுடைய காலகட்டங்களில் தான் திருமணம் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் ஒரு அதிகமான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடமும் இதில் சம்மந்தப்படுது. 9ஆம் இடம் சம்மந்தப்படாமல் திருமண காலகட்டங்கள் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாத்துக்குமே திருமணம் ஆயிருக்கு, அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த திருமண காலகட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா எந்த இடம் சம்மந்தப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக எடுத்துடலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால நிர்ணயம். ஏன்னா பழைய ஜாதகங்களை நீங்கள் செக் பண்ண போதும் தான் உங்களுக்கு வந்துட்டு புதுசாக யாருக்கு என்ன திருமணம் நடக்கிறதுக்கு என்னென்ன இது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். அதில் பார்க்கும்போது இப்போ 9 தசை கிரக புத்தி நடத்துது அப்படின்னா எல்லா திசையிலுமே திருமண காலகட்டங்கள் வரும் ஒருத்தவங்க. ஏன்னா ஒரே ஸ்டார்ல யாருமே பிறக்கிறது இல்லை,
புரியுதுங்களா? இப்ப கேதுவோட ஸ்டார்ல பிறந்தாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கும்? காலபுருஷனுக்கு 2 7 கூடையவனுடைய தசா புத்தி ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு பேசிக் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண காலகட்டங்களுக்கு கொண்டுட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்ப அஸ்வினி ஸ்டார்ல பிறந்தவங்களுக்கும் சரிதான், அடுத்தது வரக்கூடிய பரணி நட்சத்திர ஸ்டார்ல பிறந்தவங்களுக்கு இல்ல சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் பார்க்கும்பொழுது 20 வயசுல வந்துட்டு திருமண காலகட்டங்கள் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இன்னொரு விஷயம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் எங்க இருந்து தசை நடத்துறார் அப்படிங்கறத ரொம்ப பெரிய பாயிண்ட் இது வந்து பார்க்கும்பொழுது. இதே வந்து சுக்கிரன் வந்துட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறார், காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல வந்து யார் நீச்சம் பெறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நீச்சம் பெறார். அப்ப 6ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது திருமண காலகட்டங்கள்ல கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. இதே சுக்கிரனை மட்டும் நம்ம கணக்குல எடுக்க முடியாது. குரு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சுப கிரகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஆனா குரு பகவானுடைய தசா புத்தி காலத்திலேயே திருமணம் வந்து லேட் ஆக மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து குரு தசை நடக்குது, 12இல் அமர்ந்தவனுடைய ராகுடைய நட்சத்திரத்துல. அப்ப 6ஆம் இடத்துல வந்துட்டு சதய நட்சத்திரத்துல குரு பகவான் என்று தசை நடத்துறாரு. அந்த ராகு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல. 6 12 இயங்கும் பொழுது அந்த கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 27 வயசு 28 வயசு வந்துட்டு வந்துருச்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னும் 34 வருஷம் வரையிலுமே பாத்தீங்கன்னா குரு தசை தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு பெண்ணா இருந்தும் ஜாதகம் வந்து லேட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆனா திருமண காலகட்டங்கள் கூடி வந்து நின்றது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸும் அங்க ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பஞ்சாயத்து அதுக்குள்ள ஏற்படுத்திடுச்சு, அவ்வளவுதான். ஒரு கழகத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த 6ஆம் இடத்திற்குரிய வேலையை கரெக்டா செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுவுமே இதே வந்து பார்க்கும் பொழுது இதே வேற ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து திருமணம் நிச்சயம் பண்ணி இப்ப இந்த ஒரு மாசத்துல திருமணம் அப்படிங்கிற காலகட்டங்கள்ல அவங்க வந்து அந்த திருமணத்தை நிறுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஏமாற்றம், அவங்க திருமணத்துல ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுகிறது. சரிங்களா? இதே போல எல்லா தசாபுத்தி காலகட்டங்களும் இல்ல எந்த இடத்துல இருந்து தசை நடத்துறாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல காலபுருஷ தத்துவம் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்துல 1ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம், 1ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேஷம். அப்ப மேஷத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாயை வச்சிருக்காங்க. இதே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபத்துக்கு யார் அதிபதியா வச்சிருக்கிறாங்க? சுக்கிரனை வச்சிருக்காங்க. அப்ப செவ்வாய்க்கு சுக்கிரன் தேவை. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தேவை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை அப்படிங்கிறதுனாலதான் அடுத்தடுத்த கட்டத்துல வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் எந்த இடத்துல வேணாலும் ஒற்றுமையா இருக்கலாம், சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்ல கணவன் மனைவி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இதுவே எந்த ஏதாவது பொருத்தம் அப்படிங்கிறத விட இது ஒரு பொருத்தமாவே நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவங்களுடைய ஜாதகத்துல அவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயை சுக்கிரன் தேடி போறாங்களா, சுக்கிரனை செவ்வாய் தேடி போறாங்களா, இது ஒரு பாயிண்ட். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கணவன் வந்து மனைவியை தேடி போறாங்களா, மனைவி வந்து கணவனை தேடி போறாங்களா. இப்ப மேஷத்துல வந்துட்டு சுக்கிரன் இருந்துச்சுன்னா அந்த ஆணை வந்து பெண் தேடி போவாங்க, அதான் விஷயம். லைஃப் பார்ட்னர் வந்துட்டு தேடி போவாங்க, இதான் ஒரு விஷயம். சுக்கிரன் வந்து மேஷத்துல இருந்துச்சுன்னா, ஏன்னா ஆணுடைய வீட்டுல பெண் போய் தேடி போறாங்க. 2 7 கூடையன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மேஷத்துல இருந்துச்சுன்னா அந்த லைஃப் பார்ட்னரை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க, அந்த பெண்ணே தேடி போயிட்டு தேர்ந்தெடுப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. முகம் தெரிந்த, அதாவது செவ்வாயும் சுக்கிரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா முகம் தெரிந்த நபரை திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா பக்கத்து வீடு, அங்கேயும் பாத்தீங்கன்னா 1 2 பக்கத்து வீடு, இங்கேயும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் பக்கத்து வீடு. சரிங்களா? அப்ப முகம் தெரிந்த நபரை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லிடலாம் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும். அதே போல திசை நடத்தக்கூடிய கிரகங்களும் செவ்வாய் திசையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சு சொல்லிடலாம். அதே போல கேது 7 வருஷத்துக்குரிய கிரகம் சொல்லக்கூடிய கேது தசை. இந்த கேது தசை வந்துச்சுனாலும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் திருமணம் கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா திசைக்குரிய கிரகத்தை நம்ம எண்ணி பார்க்கணும். திசை எத்தனை வருஷம், கேது தசை எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கு, 7 வருஷம் போயிட்டு இருக்கு. அப்ப 7ஆம் இடத்த அதிபதி யாரு? சுக்கிரன். புரியுதுங்களா? அப்போ 7ஆம் இடம் தான் கலஸ்தர ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். அப்ப கேது தசை நடந்தாலும் என்ன பண்ணலாம், சீக்கிரம் வந்துட்டு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே வந்து பார்க்கும்போது பல பேருடைய வாழ்க்கையில ராகு தசையில தான் வந்து திருமண காலகட்டங்கள் வரும். எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, அடுத்தடுத்து திசை வரும்பொழுது அவங்களுக்கு ராகுவுடைய திசைகள் வரும். அந்த காலகட்டங்களில் தான் அவங்க படிப்பையும் ஃபினிஷ் பண்ணணும், அந்த காலகட்டங்களில் தான் அவங்க வேலையும் தேடணும், அந்த காலகட்டங்கள்ல திருமண வாழ்க்கை எல்லாமே முக்காவாசி வாழ்க்கை வந்துட்டு அந்த காலகட்டங்களில் தான் வரும். அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் திருமண காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்நிய மதம், அந்நிய மொழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இவங்க பரம்பரையை விட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த ராகு வாங்கின நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அவங்க பரம்பரையிலே தான் அவங்களுக்கு பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பரம்பரைக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சரிங்களா? காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன். அப்போ சூரியன் மட்டும் அவங்க அந்த ஜாதகத்துல பலமா இருந்துச்சுன்னா அதர் லாங்குவேஜ் பேசுறவங்க வந்துட்டு மாப்பிள்ளையா பையனா வாய்க்க மாட்டாங்க. நல்லா படிச்சவங்க, வெளியூர்ல போய் பிழைக்கக்கூடியவங்க, வெளிநாட்டுல போய் பிழைக்கக்கூடியவங்க, அவங்க வந்து கணவன் மனைவியா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இதே 9ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பா வெளியூர்ல போய் பிழைக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு வந்து கணவன் மனைவியா வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ அந்தந்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருந்து தசா புத்தி நடத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதே வந்துட்டு குரு சம்பந்தப்படும் பொழுது, ஜாதகத்துல குரு வந்து 7ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அதுலயும் அப்படித்தான், நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு நபர், நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அவங்களுக்கு திருமணத்திற்காக வருவாங்க அப்படிங்கிறது. ஏன் வந்து திருமணத்துக்கு மட்டும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா குரு நோக்கு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து திருமண காலகட்டங்களுக்கு மட்டும் குரு பார்வை இருக்கா, ஏன் தொழிலுக்கு கேட்கலாம் இல்லையா, தொழிலுக்கு குரு பார்வை இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. திருமணத்திற்கு மட்டும் அப்படின்னா திருமணம் முடிந்தவுடன் அடுத்தது என்ன, வாரிசு தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட என்ன விசேஷம் இல்லைங்களா, ஒரு விசேஷம் இல்லைங்களா கேட்குறாங்க. அப்போ திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பிறக்கணும், குழந்தை. அப்போ குரு பார்வையில இருக்கக்கூடிய டைமிங்ல நம்ம திருமணம் முடிச்சா உடனடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற ஒரு நாளையில தான் நம்ம வந்து குரு நோக்கு இருக்கான்னு பாக்குறோம். அது போக நீங்க தசாபுத்தி எங்க இருந்து நடத்தினாலும் சரி, ஒரு 6ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடக்குது, அவங்களுக்கு திருமணமே நடக்காம போயிருமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. 6ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னா, 6ஆம் இடம் ஐயா சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, கேபி மெத்தட்ஸ் பிரகாரமும் அது வந்து வேலை தான், பாரம்பரிய மெத்தட்ஸ் பிரகாரமும் அது வந்து என்ன, வேலைக்குரிய இடம் 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது வேலையில இருக்கக்கூடிய இவங்க வேலை பார்க்கிற இடத்துல மாப்பிள்ளை வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டா நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். அப்ப வேலையில இருக்கு, நீங்க வேலை செய்யற இடத்துல தான் மாப்பிள்ளை இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம். இல்ல அப்படின்னா 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க தான் வந்து மாப்பிள்ளையா வருவாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல இருக்காங்க, அந்த இடம் வந்துட்டு என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்து அடுத்தது வந்துட்டு திருமணத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். இதை வந்து பார்க்கும்போது குழந்தைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ குரு எந்த இடத்துல, லக்னத்திற்கு பக்கத்தில் இல்லை 7ஆம் அதிபதிக்கு பக்கத்தில் இல்லை 7ஆம் அதிபதி நின்ற சாரம் குருவோட சாரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக குழந்தை பிறந்துரும். சரிங்களா? நம்ம சொல்லிடலாம், குரு பக்கத்துல இருந்துச்சுன்னா, 7ஆம் வீட்டுக்கு அடுத்த கட்டத்துல குரு இருந்துச்சுன்னா இந்த வருஷமே வந்து உங்களுக்கு குழந்தை நின்னுக்கும், குழந்தை தங்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். அந்த குரு பகவான் யாருடைய ஸ்டார்ல நிக்கிறாங்கன்னு பாருங்க, மாச கிரகங்களுடைய ஸ்டார்ல நிக்கிறாங்களா, வருட கிரகங்களுடைய ஸ்டார்ல நிக்கிறாங்களாங்கிறத பாருங்க. மாத கிரகம் அதாவது புதன், செவ்வாய்,
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள். இவங்களுடைய ஸ்டார்ல நின்னுச்சுன்னா ஒரு சில மாதங்கள்லயே என்ன பண்ணலாம். அப்ப அந்த கட்டத்துல இருந்து அது எத்தனாவது மாதமா இருக்கு, இப்ப செவ்வாயோடைய நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா இந்த கட்டத்துல இருந்து செவ்வாய் எத்தனாவது கட்டத்துல இருக்கிறாரோ அத்தனை மாசத்திலேயே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், குழந்தை தங்கிக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். இல்ல சனி பகவான் இந்த மாதிரி ராகு கேது இவங்களுடைய வருட கிரகங்களா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில வருடங்கள் இந்த வருடம் தங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். இதுதான் வந்து கால்குலேஷன். ஏன்னா அந்த சார அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 7ஆம் இடத்துல நின்றாலும் பத்தாது, 7ஆம் இடத்த அதிபதி எந்த அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கார், எத்தனாம் இடத்தோடைய சாரம் வாங்கியிருக்கிறார். 7ஆம் இடத்த அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் இடத்த அதிபதியோட சாரம் வாங்கியிருந்தா மாப்பிள்ள வந்து வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்படுவாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு 3 மாநிலம் 3 மாவட்டம் இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்படுவாங்க. இல்ல இங்க இருந்து படிச்சுட்டு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறவங்க சம்பந்தப்படுவாங்க அப்படிங்கறது மாதிரி எடுத்து சொல்லலாம். சோ எந்த கட்டத்துல இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் கட்டாயம் நடக்கும். ஆனா யாருடைய நடக்கும், யாரு கூட சம்பந்தப்படுவாங்கிறது தான். சரி, இப்போ ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்தத்துல நடக்குமா அந்நியத்துல நடக்குமா அப்படிங்கிறது கான்செப்ட் மெயின்ல இருக்கு. அப்போ 7ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது சொந்தத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். அடுத்தது 3, 7, 11 இடங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் கண்டிப்பாக சொந்தத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ எப்படி இந்த கான்செப்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 அப்படின்னு பார்க்கும் பொழுது சரி, லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது, தாய்மாமனுடைய வீடு இல்லையா. லக்னத்திற்கு 6ஆம் இடம் தாய்மாமனுடைய வீடு. அப்ப தாய்மாமன் வீட்டுல பசங்க இருக்காங்களா, இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூத்த அக்காவா பிறந்திருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இளைய தம்பிக்கு தன்னுடைய மகளையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். என்னுடைய தம்பிக்கே என் பொண்ணை கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற திருமணம்லாம் நடந்திருக்கு இல்லையா. அப்போ 6ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது திருமணம் நடக்காது நம்ம சொல்ல முடியாது. சொந்தத்துல திருமணம் உண்டு. அவங்க யாருடைய சொந்தத்துல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயுடைய சொந்தத்துல திருமணம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். இதே ஜாதகர் வந்து லக்னாதிபதி எத்தனாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது நன்றிக்கா, லக்னாதிபதி வந்துட்டு 11ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது பேசிக் நம்ம என்ன எடுப்போம், நண்பர்கள் ரீதியான திருமணம் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். நண்பர்களை பார்க்க போய் அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்து அப்படி திருமணம் நடங்கிறது அப்படிங்கிறத எடுப்போம். ஆனா 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொந்தத்துல சம்பந்தம் வரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் இடம் தகப்பனா நம்ம எடுக்கிறோம். 9க்கு 3 யார் வரும், தகப்பனுடைய தங்கை இல்லைங்களா. அப்ப அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இல்லைங்களா. அப்போ 3, 7, 11 சம்பந்தம் வந்துச்சு அப்படின்னா உறவுகள்ல திருமணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லணும். அதே போல 2ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுதும் 2ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுதும் உறவுகள்ல திருமணம் உண்டு அப்படிங்கறத எடுத்து சொல்லணும். 3ஆம் இடம் எப்படி சம்பந்தம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தைக்கு மகள் அப்படிங்கிறது எத்தனாம் இடமா வரும், 9க்கு 3 அத்தை தகப்பனுடைய தங்கை. அப்போ 3க்கு 5 வரும்பொழுது காலபுருஷனுக்கு 3ஆகவும் இவங்க லக்னத்துக்கு 3ஆகவும் வரும் இல்லைங்களா. அப்ப அத்தையோடைய மகள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அப்ப அப்படியே சுத்தி சுத்தி ரொட்டேட்டா தான் வரும். அப்படிதான் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்போ அவங்களுக்கு எந்த பாவம் எதனுடைய சம்பந்தப்படுது, 7ஆம் பாவம் யாருடைய சம்பந்தப்படுது அப்படிங்கிறத பார்த்து தான் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். ஆனா எல்லா கால திசைகளையும் 9 தசாபுத்தி நடக்கும் போதும் திருமண சம்பந்தம் வரும். இந்த திசையில இவங்களுக்கு திருமணம் நடக்காம போகாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, அடிச்சு சொல்லவே முடியாது. ஆனா யார் கூட சேர்ந்திருக்காங்க, யார் பாக்குறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் திருமண காலகட்டங்களை நம்ம என்ன பண்ண முடியும், நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இதுவரையும் என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேங்க. அடுத்தது எனக்கு வந்து இந்த பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகளுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேங்க. அதாவது மிக அழகாக திருமண கால நிர்ணயம் பற்றி பரிகாரங்களோட அழகா சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த காலத்து திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அழகாக கால்குலேட் போடலாம். அதாவது நம்ம ஜோதிட இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ராஜலட்சுமி அவங்க வந்து கைரேகை நிபுணர் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் சொன்ன மாதிரி மேடம் சொன்னாங்க. அப்போ அதே ஆன்லைன் கிளாஸாகவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நேரடி வகுப்பாகவும் போட்டிருந்தாங்க. மிக அழகாக கிளாஸ் எடுத்தாங்க. இனி அடுத்தடுத்து இவங்க ஒரு கிளாஸ் போடுவாங்க, நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ திருப்பூர் சார்பட அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்.
மஞ்சள் கலர் போட்டால் மஞ்சள் கலர் கொண்டு